நல்ல குணம் அதிக பலனை கொடுக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 24ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது நல்ல குணம் அதிக பலனை கொடுக்கும் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலங்களை மனிதனுடைய குணங்களோடு ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக விதைப்பவர் ஓமையானது அமைந்திருக்கிறது. இந்த விதைப்பவர் ஓமையிலே முதலாவதாக வழியோரம் விழுந்த நிலத்திற்கு ஒப்பானவர்களுடைய குணம் ஒரு அலட்சிய குணமாக இருக்கிறது. அலட்சிய குணம் கொண்ட மனிதர்கள் இறை வார்த்தையை திருப்பலியின் வழியாகவும் இன்னும் பல நிகழ்வுகள் வழியாகவும் தியானத்தின் வழியாகவும் குடும்ப ஜெபமாலையின் வழியாகவும் தங்களுடைய வீடுகளிலே இறை வார்த்தையை படிப்பதன் வழியாகவும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனதில் இடமளிப்பதில்லை. குடும்பத்தில் என்ன செய்கிறார்கள்? இறை வார்த்தையை வாசிக்கிறார்கள். ஆனால் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்வாக்குவதில்லை. அதே போலவே தன்னுடைய குழந்தைகளுக்கு இறை வார்த்தையை கற்பிக்க தவறுகிறார்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நேர்மை நம்பிக்கை பற்றிய இறை வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் அதை நடைமுறையில் செயல்படுத்த மாட்டார்கள். சமூகத்தில் இறை வார்த்தை சாட்சியாக இருக்க வாய்ப்பு கிடைத்தாலும் அலட்சியத்தால் அவற்றை அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். இதன் விளைவாக சாத்தான் இறை வார்த்தையை எடுத்து கொண்டு சென்று விடுகிறான். இரண்டாவதாக, பாறை பகுதியில் விழுந்த நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆழமற்ற குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இறை வார்த்தை என்ன செய்கிறார்கள்? தொடக்கத்திலே கேட்ட உடனே மிகவும் ஆர்வத்தோடு தன்னுடைய இதயத்திலே ஏற்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றதால் நிலைத்திருக்க முடியாமல் போகிறது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை வந்ததும் கடவுள் எங்கே இருக்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு இழப்புகள் ஏற்படுகிறது? ஏன் கடவுள் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் எப்பொழுதும் துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இறை வார்த்தையை அவர்கள் கேட்டு நம்பிக்கையை இக்கட்டான துன்பமான போராட்டமான இழப்பான சூழ்நிலையிலே விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போலவே வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சிரமம், குற்றச்சாட்டு, கேலி இவை வருகின்ற பொழுது கிறிஸ்தவ அடையாளத்தை மறைக்கிறார்கள். சமூகத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்கள்? ஆர்வமுடன் கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள். ஆனால் தடைகள், பிரச்சனைகள் வந்தால் உடனேயே அந்த சேவை செய்யக்கூடிய குணத்தை விட்டு விடுகிறார்கள். இதன் விளைவாக என்ன ஆகிறது? சோதனைகள் வந்தால் அவர்களுடைய விசுவாசம் வேறற்றதாக போய்விடுகிறது. மூன்றாவதாக, முள்ளான நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் உலக ஆசை குணத்திற்கு ஒப்பானவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்கிறார்கள். ஆனால் கவலைகள், செல்வ ஆசை, இன்ப ஆசைகள், இந்த உலக ஆசைகள் இவையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஆசைக்கு தன்னை ஈடுபடுத்தி கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை ஆர்வத்தை முற்றிலுமாக அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இதனால் குடும்பத்தில் என்ன ஆகிறது? ஆன்மீக வளர்ச்சியை விட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்கிறாங்க? அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வாறு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால அவர்கள் ஆலயத்திற்கு அதிகமாக செல்வது கிடையாது. ஆலய வழிபாடுகளிலோ, பக்த சேவை இயக்கங்களிலோ, மறைக்கல்வியிலோ, இளைஞர் இயக்கத்திலோ தன்னுடைய குழந்தைகளையும் அதே போலவே அவர்களும் திருப்பலியிலும் கலந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தை விசுவாசம் கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் குழந்தைகளுக்கு அதிக மதிப்பெண்கள், வேலை, பணம் மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன ஆகிறது? கடவுளுக்கு பிடித்த நேர்மையான வழியை தவிர்த்து வேகமாக முன்னேற என்ன செய்கிறார்கள்? குறுக்கு வழியை, பாவ வழிகளை பயன்படுத்துகிறார்கள். அதே போல் சமூகத்தில் என்ன ஆகிறது? இறை சாட்சியை விட செல்வாக்கு, புகழ், பொழுதுபோக்கு, இன்பங்களை தேடி செல்கிறார்கள்.
அதன் விளைவு என்னாகிறது? இறை வார்த்தை அங்கே புதைக்கப்பட்டு பலன் தர முடியாமல், பலனளிக்க முடியாமல் போய்விடுகிறது. இறுதியாக நல்ல குணம், நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். இறை வார்த்தையை நேர்மையாக ஏற்று பொறுமையுடன் அவர்கள் காக்கிறார்கள். குடும்பத்தில் குடும்ப ஜெபம், இறை வார்த்தை தியானம் முறையாக நடக்கிறது. பிள்ளைகளை கிறிஸ்துவ விசுவாசத்தில் என்ன செய்கிறார்கள்? வளர்த்தெடுக்கிறார்கள். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்தில் சோதனைகள் இருந்தாலும் நேர்மை விசுவாசம் காத்து நடக்கிறார்கள். சக பணியாளர்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார்கள். சமூகத்திலே அன்பு உதவியும் காட்டி இறை வார்த்தையை தங்களுடைய சிந்தனையால், தங்களுடைய சொல்லால், தங்களுடைய செயலால் வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை அளிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த 4 வகையான நிலத்திலே விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக வாழ நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். நாம் எந்த நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம்? வழியோரம் விழுந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா? பாறை பகுதியில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா? அல்லது முட்செடியிலே விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா? அல்லது நல்ல நிலத்திலே விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா? இந்த 4 நிலத்தில் விழுந்த விதையிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நல்ல குணங்களோடு இருக்கிற பொழுது, நல்ல குணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு நன்றாகவே தெரியும். அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பிறரை குறைகள் இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செய்தல் போன்ற நல்ல குணங்களோடு இருக்கிற பொழுது நாமும் அதிக பலனை பெற்று பிறரும் அதிக பலனை அடைய நம்மால் உதவி செய்ய முடியும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாற இறைவன் நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரை தரவும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக பிறருக்கு பலனளிக்க தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.